தமிழ் குடலின் அன்பு வணக்கங்கள். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட வேண்டுமா என்பது குறித்த ஒரு பிரச்சனை உருவாகியிருக்கு. இதை தொன்று தொற்று இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களின் சரி, அந்த மலையின் பழக்க வழக்கங்கள், மலையினுடைய மக்களின் பழக்க வழக்கங்களை கொண்டு இதை நம்ம ஆராயலாம். பெயர் காரணம், திருப்பரங்குன்றம் பெயர் காரணத்தை வந்து நம்ம அறியலாம். திருப்பாறை குன்று, அதுதான் வந்து திருப்பரங்குன்றம் என்பதின் பெயர் காரணம். திரு என்பது உயர்வான, உயர்ந்த என்பதால் சேர்க்கப்பட்டது. பாறை குன்று என்பது தான் அதன் சரியான பெயர். ஒரு குன்றே வந்து பாறையால் ஆனதால் அது பாறை குன்று என்று அழைக்கப்படுகிறது. அந்த திருப்பரங்குன்றம் கோயிலும் அந்த பாறையை குடைந்து ஒரு குடைவரை கோயிலாகத்தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கோயிலின் உச்சி கோபுரமாக அந்த மலையை நம்ம எடுத்துக்கொண்டோமானால், அந்த குடைவரை கோயிலின் மலை உச்சி, அந்த குன்றின் உச்சி தான் வந்து இப்போ தீபம் ஏற்றக்கூடிய இடம், உச்சி பிள்ளையார் கோயில். எனவே அது சரியான இடம்தான். இப்பொழுது மலையின் பெயர் காரணம் பற்றி பார்க்கலாம். இந்த மலை முழுவதும் திருப்பரங்குன்றமா என்றால் இல்லை. மலையின் பெயர் வந்து ஆதி காலத்திலிருந்து முருகன் மலை, முருகு மலை என்றுதான் சங்க இலக்கியங்களில் இருந்து அறியப்படுகிறது. பிறகு வட இந்தியாவிலிருந்து வந்த ஆரிய பிராமணர்களால் அது ஸ்கந்தமலை என்று பெயர் மாற்றப்படுகிறது. பிராமணர்கள் வட இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் புராணங்களிலும் சரி, இதிகாசங்களிலும் சரி, இருக்கக்கூடிய பெயர்களை வந்து சமஸ்கிருதப்படுத்தல் என்பது நடைபெறும். அந்த வகையில் முருகுமலையை மாற்றி ஸ்கந்தமலை என்று மாற்றுகிறார்கள். எனவே அந்த ஸ்கந்தமலை தான் பேச்சு வழக்கில் மாறி மாறி மருவி சிக்கந்தமலை, ஸ்ரீ கந்தமலை, ஸ்கந்தமலை என்று அழைத்தது சிக்கந்தமலை என்று மருவியிருக்கிறது. எனவே புதிதாக யாரும் அந்த மலைக்கு வந்து சிக்கந்தமலை என்ற பெயர் வைக்கவில்லை. பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்கள் ஆதரித்தது வந்து பல்வேறு சமயங்களை ஆதரித்திருக்கிறார்கள். நிறைய சமயங்கள் பரப்புரைக்கு வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் பாண்டிய மன்னர்கள். அந்த வகையில் இந்து மதம் என்பது, அந்த வார்த்தை இந்து என்பதே வந்து இப்பொழுது உருவாகிறது. பிற்காலத்தில் ஆதி காலத்தில் இருந்து மக்களின் நம்பிக்கை பல்வேறாக அழைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மக்களின் வழிபாட்டு முறையும் வித்தியாசமானதாக இருந்திருக்கிறது. இப்பொழுது நம் இந்து மதம் என்று சொல்லக்கூடியது ஒரு சமயம் மட்டுமல்ல, 6 சமயங்களை சேர்த்து உருவாக்கப்பட்டது தான் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்து மதம். என்ன 6 சமயங்கள் என்றால், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய 6 சமயங்கள் வேறு, தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 6 சமயங்கள் பக்தி இலக்கிய காலத்தில் ஒன்றிணைக்கப்பட்டது. அதற்கு முன்னால் சங்க இலக்கிய காலத்தில் மக்களின் வழிபாட்டு முறை வெவ்வேறாக இருந்தது. சங்க இலக்கிய காலத்தில் நம் 5 நிலங்களை வந்து தமிழகத்தில் வந்து கூறுவோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 நிலங்களுக்கும் இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் வந்து கடவுள்களாக வணங்குகிறார். அந்த வகையில் குறிஞ்சி நிலத்தின் தலைவன் முருகன், அவரை தான் வந்து நம்ம இப்போ கடவுளாக வந்து வழிபட்டிருக்கிறோம். அவர் வந்து நம்மளுடைய முன்னோர் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ 6 மதங்கள், 6 சமயங்கள் இந்து மதத்தில் என்னன்னு பார்க்கலாம். முருகனை வழிபடக்கூடியவர்கள் கௌமாரம் என்ற சமயம். விநாயகரை வழிபடக்கூடியது வந்து ஆசீவகம். அதே மாதிரி சிவன் வழிபாட்டு முறை வந்து சைவம். பெருமாள் விஷ்ணு வழிபாடு வந்து வைணவம். தாய் தெய்வ வழிபாடு, அதாவது பெண் தெய்வ வழிபாடு என்பது வந்து ஒரு மதம். அது வந்து சக்தி, கொற்றவை, துர்கை என்று பல்வேறு பெண் தெய்வ வழிபாடு வந்து இருக்கிறது. இது 5 கோயில்கள். இந்த 5 கடவுளர்களுக்கும் திருப்பரங்குன்றத்தில் அந்த குடைவரை கோயிலில் வந்து இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து சிவன் இருப்பார், ஒரு சைடு விஷ்ணு, சென்டரில் வந்து தாய் தெய்வம் துர்கை இருக்கும், இடது பக்கம் வந்து விநாயகர், வலது பக்கம் முருகன். எனவே அந்த திருப்பரங்குன்றத்தில் 5 கடவுளுக்கு வந்து இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 6வது சமயம் என்ன அப்படின்ற சிறு தெய்வ வழிபாடு. மக்களின் பல்வேறு மக்களின் நம்பிக்கை வெவ்வேறாக இருக்கும். இப்போ முனீஸ்வரன், சுடலை மாடன், அந்த மாதிரி நிறைய சிறுதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, இது வந்து இணைத்து 6 சமயங்கள் தான் வந்து இந்து சமயம் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ முருகனின் ஆதி வழிபாடு எவ்வாறாக இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 6 சமயங்களையும் இணைக்கும் பொழுது தான் வந்து புலால் இறைச்சி மறுப்பு அப்படின்னு சொல்லி முருகருக்கு வந்து சைவ மதத்தில் வந்து சேர்க்கப்பட்டார். அப்பொழுது தான் வந்து சிவன் உடைய மகன் முருகன், முருகனுடைய அண்ணன் தம்பி வந்து விநாயகர் அப்படின்னுலாம் கொண்டு வரப்பட்டது. முருகன் குறிஞ்சி நில தலைவனுக்கு வந்து குறிஞ்சி நிற மக்கள் குறவன் குறத்தியர் வந்து வேட்டையாடி பறவைகளையும் கோழியையும் ஆட்டையும் மாட்டையும் அவங்க என்ன வேட்டையாடுறாங்களோ எடுத்துகிட்டு வந்து அதுதான் வந்து முருகருக்கு வந்து படைப்பாங்க. அது வந்து முருகன் வெறியாடல், வேலன் வெறியாடல் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. நீங்கள் சங்க இலக்கியம் பாடல்களும் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா முருகன் வெறியாடல் அப்படின்னா இப்போ எப்படி ஒரு குறி சொல்கிறதுக்கு வந்து சாமி வந்து மாரியம்மன் குழுவத்தை சாமி வந்து இறங்கி அருள் வாக்கு சொல்லுமா, அந்த மாதிரி முருகன் அருள் வாக்கும் வந்து இருந்திருக்கு. எனவே மலை உச்சியில் ஆடு வெட்டுறது, கோழி அறுக்கிறது வந்து தொன்று தொட்டு நடைபெறக்கூடிய ஒரு வழக்கம். சைவ சமயம் வந்த பிறகு புலால் மறுப்பு என்று வரும்பொழுது தான் வந்து அது ஏற்காத மக்கள் பிற மதங்களில் வந்து மாறுறாங்க. அப்படி மாறியவர்கள் தான் தமிழ்நாட்டில் வந்து, அது மட்டும் இல்லாத இந்த பிராமணர்களின் ஆதிக்கத்தால் வந்து ஜாதி கொடுமைகள், பல்வேறு கொடுமைகள் உள்ளாக்கப்பட்டு தான் வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் மதம் மாறி வேற்று மதங்களில் வந்து போயிருக்காங்க. அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் சரி, இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் சரி, யாரும் வந்து அரபு நாட்டில் இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ வந்தவர்கள் கிடையாது. எல்லாம் இங்கிருந்த மக்கள் இந்த இந்து மதத்தில் பிராமணர்கள், ஆரிய பிராமணர்களின் ஆதிக்கத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் வேறு மதங்களுக்கு சென்றவர்கள். இப்போ கூட நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வேங்க வயல் அது மாதிரி பிரச்சனையில் நிறைய பேர் வந்து முஸ்லீம் மதத்துக்கு மாறிட்டாங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து கிறிஸ்டின் மதத்துக்கு மாறிட்டாங்க ஜாதி பிரச்சனையால் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். எனவே இந்த பாகுபாடுகளை மறந்து தமிழர்களாக ஒன்றிணைவோம். இங்கே இருப்பவர் அனைவரும் தமிழரே. வாழ்க தமிழகம். மலை உச்சியில் இருக்கக்கூடியது தீபத்தூணா என்பதற்கு உறுதியாக சொல்லக்கூடிய ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. அது தொடர்பான வரலாற்று ஆதாரங்களை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காத்திருங்கள். நன்றி.